அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, தாவேகா இந்த கட்சியை ட்ரோல் பண்ணும்போது, ஏங்க அந்த கட்சி குழந்தைகள் சிறுவர்கள் இவங்களை வச்சு அவங்க ஒரு கட்சி நடத்தினுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் நடத்திய போராட்டம், அதில் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகி அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை அந்த தலைவர்களே குழந்தை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு புரியுதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பில் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா இதை திரும்ப பெற வேண்டும். முதல்ல மத்திய அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே கரெக்ட் பண்ணிக்கினார் புசி ஆனந்த். ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த பத்திரிகையாளர்கள் சரி போராட்டம் அவங்க ஏதோ கோஷம் போடுறாங்க, அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே, சும்மா இல்லாமல் புசி ஆனந்த் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி சட்ட திருத்தம் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்க, எப்படி எதிரானது, ஏதாவது ஒரு காரணம் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் பாருங்க. இந்த பசங்கள்லாம் பரீட்சையில் இந்த பசுமாட்டை பற்றி கட்டுரை படிச்சுட்டு போயிருப்பானுங்க. கட்சியில் தென்னை மரத்தை பற்றி கட்டுரை வந்திருக்கும். அதனால் என்ன பண்ணுவானுங்க, பசுமாட்டை பற்றி எழுதிட்டு கட்சியில் இந்த தென்னை மரத்தில் தான் பசுமாட்டை கட்டுவார்கள்னு எழுதி முடிச்சுட்டு வருவானுங்க. அந்த மாதிரி அவரும் அவங்க கேள்வி கேட்குறத வச்சுக்கினே என்னென்னவோ பதில் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாருங்க. முடியல, என்ன பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வேற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதில் இந்திய அரசியல் சட்டத்தின் மாண்பை காப்பாற்ற வேண்டும், இதை வித்ரா பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இதுக்கும் இந்திய அரசியல் சட்டத்தின் மாண்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியல. முதல்ல இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா, இந்த புது மசோதா என்ன சொல்லுது, இதுக்கு முன்னாடி இருந்த பழைய சட்டம் அது என்ன சொல்லுது, அதை பற்றி ஒரு 4 வரியாவது சொல்லியிருந்தா சரி விடுங்க. இதெல்லாம் யாரும் ஸ்கிரிப்டில் எழுதி கொடுக்கல போல இருக்கு. இந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்துக்கினாரா? என்ன நீங்கள், ராகுல் காந்தி இவ்வளோலாம் ட்வீட் போடுறாரு இந்த மசோதாவை எதிர்த்து, அவரே பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. பிரியங்கா வாத்ரா அவங்களும் ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுவும் அர்னாப் கோஸ்வாமி காமிக்கிறாரு, அங்கேருந்து ஓட்டு போடுறதுக்கு நைட்டு வராரு. ஏன்னா இது லேட் நைட் தானே ஓட்டிங் நடந்தது. இந்த பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸும் நைட்டு தூங்கும்போது போட்டுக்கிற பஜாமாஸ் அதையும் போட்டின்னு வராரு அவர். இதுதான் பார்லிமெண்ட்டுக்கு அவர் கொடுக்குற மரியாதையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒருவேளை தூக்கத்துலேருந்து எழுப்பி கொண்டு வந்தாங்களோ, சில பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பணும் போது தூங்கினே இருப்பாங்க காலையில், இது நைட்டு. அப்போ தூங்குகிற குழந்தைய, சின்ன குழந்தைங்கள அப்படியே எழுப்பி குளிப்பாட்டி நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வரோம் பார்த்துக்கிறீங்களா, அந்த மாதிரி யாராவது தூக்கத்துலேருந்து எழுப்பி வந்துட்டாங்களா, இல்லை சீக்கிரமே ஓட்டு எடுக்க போகிறாங்க உடனே வாங்க அப்படின்றதுனால பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸோடு வந்தாரோ, எதுவாக இருந்தாலும் ஃபேக்ட் செக் பண்ணி அவர்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். அவர் எதுவும் கருத்து சொல்லலை, ஓட்டு மட்டும் போட்டுட்டு அப்படியே உடனே போயிட்டார் போல இது. அதுக்கப்புறமா அந்த மணிப்பூர் பற்றின ஓட்டெடுப்பு அதெல்லாம் வந்திருக்கு. அப்போ அண்ணன் இல்லவே இல்லை, அது யாரும் சொல்லலை போல இருக்கு அவர்கிட்ட. சரி, ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் லீடர் ஆஃப் அப்போசிஷன், அவரே இப்படி இருக்கும்போது நீங்கள் விஜய் அவர்களை போயிட்டு நீங்கள் ஏன் களத்துக்கு வரல, நீங்கள் ஏன் இதுக்கு பதில் சொல்ல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நல்ல காலம், அவர் வராத வரைக்கும் சந்தோஷம். அவராண்டா யாராவது போய் மைக்கை நீட்டிட்டு ஏங்க பழைய சட்டத்துக்கும் புதிய சட்டத்துக்கும் என்ன உங்களுக்கு பிரச்சனை, எந்த ஷரத்தில் உங்களுக்கு பிரச்சனைன்னு ஏதாவது கேட்டிருந்தா கதை கந்தலாயிருக்கும். அதனால தான் அவர் வெளியில் எங்கேயுமே வருதில்லை போல இருக்குது. இது சினிமா மாதிரிலாம் டூப் போட முடியாது. இல்லை சினிமாவில் ஃபைட்டில் டூப் போடலாம், ஆனால் அரசியலில் இந்த மாதிரி இல்லை நான் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா வாயை மட்டும் குவிப்பேன், பின்னாடி இருந்து யாரோ டப்பிங் கொடுப்பார்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல போல இருக்கு. ஆனால் பாருங்கள், இந்த புசி ஆனந்த் மாதிரி நிர்வாகிகளை நீங்கள் சந்திக்க விட்டு அவங்க எதையோ ஒன்று உளறி வச்சு டோட்டல் டேமேஜ். இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு கபால்னு ஒரு குபில் போராட்டம் அறிவிச்சு கடகடன்னு பண்ணிட்டாங்க. இப்போ பரந்தூரில் போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்தார். ஷூட்டிங் இல்லையா, அது ஷூட்டிங் இல்லையா, அது அரசியல் சந்திப்பா. இல்லை நான் நினச்சேன் இந்த ஜனநாயகன் ஒரு படம் எடுக்கிறாங்களே அதில் ஒரு சீன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். சரி வாடவர், அவர் எங்கே போனாலும் சீன் போடுறது அப்படின்னு தான் இருக்குது, அந்த ஷூட்டிங் தான் நடந்துருக்குது, கேமரா இல்லாமல் ஒன்றும் இருக்கிறது இல்லை. அதனால் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, இப்போ அங்கே போனார். இப்போ பரந்தூர் பிரச்சனை முடிஞ்சிடுச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இல்லை அந்த பரந்தூருக்காக என்ன போராட்டம் நடத்தினாங்க, ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் அந்த வேங்கை வயலுக்கு போவேன்னு சொன்னார். அதில் வேறு எங்கள் கட்சியில் பெருமையாக சொன்னீங்கன்னாங்க. அவர் விளம்பரத்துக்காகலாம் போகலங்க, தீர்வுக்காக போவார் அப்படின்னு. ஏங்க கேஸெல்லாம் போட்டாங்க, இன்னும் எப்போ தான் போகிறாருன்னு தெரியல. இல்லை அதுக்காக ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா அது தெரியாது. அதே மாதிரி புசி ஆனந்த் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இது எப்படிங்க நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னதுக்கு, ஏங்க
உங்கள் சொத்துல வந்து இன்னொருத்தர் வந்து உக்காந்திங்கன்னா அபகரிச்சா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, அதுதான் இந்த சட்டம் அப்படின்னாரு. வெரி குட். அண்ணன் புஷி ஆனந்த் என்ன பண்ணணும், அந்த திருச்செந்துறை, மண்ணச்சநல்லூர்னு ஒன்று ஏராளமான கிராமங்கள் இருக்குது. முதல்ல அந்த திருச்செந்துறையில் கொண்டு போயிட்டு இங்கே வந்து யார் நிலத்தை யார் அபகரிச்சாங்க, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும். இது வந்து திருச்செந்துறை கிராமத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பல இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கின்றது. கேரளத்தில் வந்து முனம்பலம், இதெல்லாம் வெளில தெரிஞ்ச விஷயம். பெரிய அளவில் வந்து வெளியில் வராத இடங்களும் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குங்க. இப்போ அந்த திருச்செந்துறை கிராமத்தில் அந்த நிலத்தை யார் அபகரித்தது அப்படின்னு அண்ணன் கொஞ்சம் சொன்னார்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஆஸ் ஆன் ரெக்கார்டு இப்போ அங்கே இருக்கிற டிஸ்பியூட்டு வக்ஃபு நிலத்தை அங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து ஆக்கிரமித்துள்ளனர். இதுதான் வந்து பேப்பர் படி இருக்குதுங்க. என்ன அவங்க வந்து டெல்லியில் ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னாங்களாம் வாரியத்தில். அது கொண்டு வர வரைக்கும் இல்லை இது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஒன்றும் தடை பண்ண வேணாம் அப்படின்னு அங்கே இருக்கிற அதிகாரிகள் சொன்னாங்க. அதனால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் நல்ல விலை கிடைக்கல. ஏன்னா டிஸ்பியூட்டில் இருக்கும்போது அடிமாட்டு விலைக்கு தானே கேட்பாங்க. இதுதான் அங்கே சுச்சுவேஷன். அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள் அப்படியே தளபதி அவரையும் கொஞ்சம் கூப்பிட்டுங்கன்னு அங்கே போயிட்டு அது நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் நிலத்தையும் யாரும் அபகரிக்கக்கூடாது. இதில் வந்து எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்போ அங்கே அந்த விவசாயிகள் வந்து நிலத்தை அபகரித்திருக்கின்றார்கள், வக்ஃபு வாரிய நிலத்தை வந்து ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ சட்டப்படி உடனடியாக அவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் குரல் கொடுப்பாரா? சட்டப்படி நடக்கணும்ல. ஏன்னா உங்கள் நிலத்தில் இன்னொருத்தர் வந்து உக்காந்திங்கன்னா சும்மா இருப்பீங்களா அப்படின்னு புஷி ஆனந்த் கேட்டுக்கிறாருல. இப்போ யார் நிலத்தில் யார் உக்காந்தாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த புதிய சட்டம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெரி குட். பழைய சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துங்கள். எந்தெந்த நிலமெல்லாம் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த கட்டமாக ஆக்கிரமிப்பாளர்கள் யாரோ ஆக்கிரமிப்பில் இருந்தது அந்த நிலங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் உடனடியாக வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுங்க. 1 மாதம் இல்லை 2 மாதம் டைம் கொடுங்க. இதெல்லாம் வந்து வாரியத்துக்கு சொந்தமான நிலம், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்க. ஒன்று உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்ததா வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு போங்க, அங்கே என்ன முடிவாகுதோ பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வக்கேட் பண்ணணும் அப்படின்னு அந்த நடவடிக்கை எடுங்க. அதைத்தான் நான் கேட்குறேன். புது சட்டம் வேணாம், பழைய சட்டத்தின்படி முழுமையாக நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். இந்த சட்டத்தை எதிர்க்கிற அத்தனை கட்சிகள்கிட்டையும் யாராவது தயாரா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? என்னங்க, பழைய சட்டப்படியும் நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், புது சட்டத்தையும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ சட்டத்தையே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? தைரியம் இருந்தால் எந்த கட்சியாவது பழைய சட்டத்தின்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இந்த திருச்செந்துறை கிராமத்தில் இருக்க மக்களுக்கு என்ன பதில்? அங்கே டாக்குமெண்ட் வர வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் அவங்க டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்து இது வாரியத்துக்கு சொந்தமான நிலம்னு சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் வாங்கினவங்க விற்கிறவங்க அவங்களுடைய நிலைமை என்ன? இதெல்லாம் வந்து இப்போ ராசா அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த புதிய சட்டத்தின்படி கலெக்டர் வந்து அது கவர்மெண்ட் லேண்டு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு போகும், 30 வருஷம் இருக்கும் அப்படின்னு. இந்த திருச்செந்துறை கிராமத்தில் இருக்க மக்களுக்கு அவங்க எந்த கோர்ட்டுக்கு போவாங்க? முதல்ல பழைய சட்டத்தின்படி அவங்க கோர்ட்டுக்கே போக முடியாது. எத்தனை வருஷம் வந்து அவங்க இப்படியே அந்த ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு தீர்வும் இல்லாமல் இந்த நிலத்தை விற்கிறதா இல்லை வந்து யாராவது வந்து வாங்குவாங்களா, என்ன விலைக்கு வாங்குவாங்க, இப்படியே ஒரு சிக்கலில் இருக்க முடியும். அண்ணன் ராசா அவர்கள் இது ஏதாவது தீர்வு சொன்னார்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே அண்ணன் ராசா அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த ராமர் கோவிலை பற்றி பேசும்போது என்ன சொன்னார், லா ஆஃப் அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்னு ஒன்று கோட் பண்ணாருங்க. அதாவது ஒரு நிலத்தை ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆக்குப்பை பண்ணி வச்சிருந்தாருன்னா அந்த நிலம் அவருக்கு சொந்தம். அப்படி பார்க்க போனால் அந்த இடத்துல வந்து அந்த பாபர் மசூதி தான் இத்தனை வருஷமாக இருக்கின்றது, அவர்களுக்குத்தான் சொந்தம், லா ஆஃப் அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்னு சொன்னார். இந்த சட்டம் திருச்செந்துறை கிராமத்தில் இருக்க மக்களுக்கு பொருந்துமா, இல்லை அவங்களுக்கு இது பொருந்தாதா? இல்லை, அண்ணன் ராசா அவர்கள் வந்து பெரிய சட்ட வல்லுநருங்க. ஏன்னா அவர்கிட்ட வந்து எவ்வளோ பெரிய ஜிஓபி ஜாப் கொடுத்தாலும், லீகல் ஜிஓபி ஜாப், அதை வந்து கச்சிதமாக முடிச்சிருவார். அந்த 2G வழக்கில் அது நீதிபதியாக அவரை பாராட்டினாராம, இவ்வளோ அழகாக நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்னு. அப்பேற்பட்ட வல்லுநர் அவர். அதனால தான் நான் கேட்குறேன், அந்த லா ஆஃப் அட்வர்ஸ் பொசஷன் சொன்னார், அது எந்தெந்த இடத்துலலாம் செல்லும் அப்படின்றத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னா அந்த மக்கள் கொஞ்சம் தெளிவடைவாங்க. அடுத்தது தொல் திருமாவர்கள் அவரும் வந்து ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு. பாராளுமன்றத்தில் நான் என்னென்னலாம் பேசினேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க.
இதே தமிழகத்தில் பஞ்சமி நிலம்லாம் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல, எத்தனை 1000 ஏக்கர் காணாமல் போயிடுச்சு, யார் யார் ஆட்டையை போட்டாங்கன்னு தெரியல. இன்னி வரைக்கும் வாயை திறந்து ஒரு குரல் கொடுத்திருப்பாரா திருமாவர்கள்? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் வந்து சினிமா இயக்குனர் நடிகர் சசிகுமார் அவரும் போய் கலந்துக்கினார். அந்த நந்தனில் படத்தை நடித்தார்ல, அதை பற்றி பேசும்போது அதை வந்து பார்த்துட்டு தோழர் அவர் சொல்கிறாராம், ஆமாம் இன்றைக்கும் இந்த மாதிரி வந்து பட்டியலினத்தை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்க வந்து கொடியேற்ற அனுமதிக்கிறது கிடையாது, இந்த மாதிரி கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னார்னு போதுதான் எனக்கே தெரிஞ்சது, ஆமாம் நம்ம சரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சசிகுமார் அவர்கள் சொன்னார். சரி, இன்றைக்கும் பட்டியலினத்தை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்ற முடியலை, அதை தடுக்கிறார்கள்னா இதை விட ஒரு ஜாதிய ரீதியான அடக்குமுறை வேற என்ன இருக்க முடியும்? அண்ணன் திருமாவர்கள் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா இது வரைக்கும்? 100 வருடங்களுக்கு மேலாக சமூக நீதியை நிலைநாட்டிய திராவிட மாடல் ஆட்சியில் நடக்குது, இந்த ஆட்சியிலும் இப்படிப்பட்ட அவலங்களா? ஏன் குரல் கொடுக்க மாட்டாரா? சரி விடுங்க, கட்சியில கொடிக்கம்பம் நடுறதுக்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கே அண்ணனால குரல் கொடுக்க முடியல. ஆனா வந்து அந்த மதம் மாறிய தலித்துகள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அதுக்கு மட்டும் அவர் குரல் கொடுப்பாருங்க. யாருக்காக இவங்கெல்லாம் வந்து அரசியலில் இருக்காங்கன்னு சுத்தமாக எனக்கு புரியல. அடுத்தது நமது முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார், அதாவது பல கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி அது நள்ளிரவில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னு. இப்போ 2 ஆஸ்பெக்டாக பார்க்கணும். இந்த நள்ளிரவில் வந்து அதாவது சில மசோதாக்கள் மீதான விவாதம் அப்படின்றது வந்து லேட் நைட்லாம் போகிறது சாதாரண விஷயம். குறிப்பாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லை நம்பிக்கை தீர்மானம், பெரும்பாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம், இதன் மீதான விவாதங்கள் அப்படின்றது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். லேட் நைட்லாம் போயிருக்குதுங்க. இது இந்தியாவில் மட்டும் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதனால நள்ளிரவு வரைக்கும் இந்த மாதிரி விவாதம் அப்படின்றது வந்து தப்பே கிடையாது. இது வந்து சட்டத்தில் இடம் இருக்கின்றது. அடுத்தது பல கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி அப்படின்னு எத்தனை கட்சி எதிர்க்கிறாங்கன்றது பெரிய விஷயம் இல்லைங்க. ஜனநாயகத்தில் எத்தனை எம்பிக்கள் ஆதரிக்கிறாங்க, எத்தனை எம்பிக்கள் எதிர்க்கிறாங்க, இதுதாங்க முக்கியம். சட்டசபையாக இருக்கும்போது எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரிக்கிறாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் எதிர்க்கிறார்கள், இவ்வளோதான் விஷயம். இப்போ ஒரே ஒரு கட்சி அவங்களுக்கே வந்து ஒரு பாராளுமன்றத்தில் 400 எம்பி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மீதி 100 சில்லற எம்பின்றது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஓவர் ஆகிட்டு ஒரு 30-35 கட்சிகளுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு கட்சி அந்த மசோதாவை கொண்டு வருகின்றது, 35 கட்சிகள் எதிர்க்கின்றன, அதனால் அது தோற்று போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? எம்பிக்கள் எண்ணிக்கை இதுதான் முக்கியம். அதனால் பல கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி அப்படின்னா கட்சிகள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், ஒன்றா சேர்ந்துக்கும், இல்லை அப்படியே டகாலில் 2ஆக உடஞ்சி வெளில போகும். ஆனால் மக்கள் தான், ஜனநாயகத்தில் மக்கள் தான் வந்து எஜமானர்கள் இப்படின்னு தான் நம்ம உருட்டின்னுக்கிறோம். பரந்தூரில் ஒட்டுமொத்த மக்களும் எங்கேயாவது வந்து பல கட்சிகளின் எதிர்ப்பை அப்படின்னு சொன்னார், அங்கே வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கிராமங்களை சேர்ந்த அனைத்து மக்களும் இத்தனை வருஷமாக போராடினுக்கிறாங்க. இங்கே ஏர்போர்ட் வானான்னு சொல்லினுக்கிறாங்க, கட்டதானே போகிறோம். அப்போ ஒட்டுமொத்த மக்களின் எதிர்ப்பையும் மீறி நீ என்ன சொல்றது, அரசாங்கம் முடிவு பண்ணிச்சு, ஜனங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அதனால நாங்கள் இங்கே தான் ஏர்போர்ட்டுன்னா கட்டுறோம்ல. அப்போ இதுக்கு பேர் என்னது? அதே மாதிரி தான் மத்தியில் பாஜகவை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க, மெஜாரிட்டி ஆதரவு இருக்கின்றது, நிறைவேற்றுகின்றார்கள். அப்புறம் இது ஜனநாயகம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பரந்தூரில் ஏர்போர்ட் கட்டுறது என்ன நாயகம்? அதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? சரி, இங்கேயாவது ஒட்டுமொத்த மக்கள் எதிர்ப்பு. நாமளே வந்து அந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலையை எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அதை செய்வோம்னு சொல்லி நிற்கிறோமே, இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க அவங்க? சொல்லுங்க. நமக்கு ஒன்றுனா ஒன்று சொல்றது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்றது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்றது. கச்சத்தீவை கொடுப்போம், அதை தூக்கி கொடுத்து அவங்களோட சேர்ந்து நம்ம கூட்டணி வச்சுப்போம். இப்போ வந்துட்டு கச்சத்தீவை திரும்பி வாங்கி கொடு அப்படின்வோம். கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றுவோம், அதை மாற்றினவங்களோட கூட்டணி வச்சுப்போம். இப்போ வந்து அதை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வா அப்படின்வோம். இதெல்லாம் வந்து நாம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு ஞாபகம் வராது. நமக்கு வந்து மந்திரி பதவி, என்னென்ன போர்ட்ஃபோலியோ வேணும், இது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குமே தவிர இதெல்லாம் வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், இதெல்லாம் மீட்கணும் அப்படின்றதெல்லாம் அப்போ சுத்தமாக அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ, முக்கியமான துறைகள் கொடுக்கும்போது அந்த துறை சார்ந்த வேலைகள் நிறைய இருக்கும்.
அதெல்லாம் கவனிக்கணும்ல. அதனால் இதெல்லாம் வந்து அவங்க நினைவுக்கு வரல போல இருக்கு. இப்போ வந்து மந்திரிகள் பதவி இல்லை இல்லையா, அதனால் நிறைய நேரம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கவனத்துக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரேடியாக நீங்கள் வந்து திமுகவை காங்கிரஸ் எல்லாம் குறை சொல்லக்கூடாதுங்க. அடுத்தது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றம் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷம். இந்த பழைய சட்டத்தில் வந்து எக்ஸப்ட் அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ், அது வந்து வெரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் தான் அரைஸ் ஆகும். மற்றபடி இந்த வக்ஃப் ட்ரிபியூனல் தான் ஃபைனல் அத்தாரிட்டியை தவிர நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. அதுக்கப்புறம் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க வந்து கோர்ட்டு தலையிட முடியாத ஒரு சட்டமா அப்படின்னு. சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி. எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு? இந்த காவிரி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொன்னால் நாம் ஏற்றுப்போம். ஆனால் நம்ம கூட்டணியில் இருக்க கர்நாடகத்தில் இருக்க காங்கிரஸ் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த முல்லைப்பெரியார் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நாம் ஏற்றுப்போம். ஆனால் நம்ம கூட்டணியில் இருக்க இங்கே டோலர் சங்க சகாவு கேரளா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாலும் இங்கே நாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுப்ரீம் கோர்ட்டு அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். இதே சுப்ரீம் கோர்ட் வந்து ஷாபானோ வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள், அதாவது காங்கிரஸ், இன்னைக்கு திமுக புள்ளி கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ், அவங்க வந்து நோ நாங்கள் அரசியல் சட்டத்தையே திருத்துவோம், சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் செல்லாது அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க வந்து கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். வர சுப்ரீம் கோர்ட்டு கூட கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி டீல் பண்ணுறாங்க போல இருக்குது. இப்போது கூட்டணி கட்சியெல்லாம் நம்ம கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லுவோம். கூட்டணியை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா அவர்கள்லாம் பாசிச கட்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை ஏற்றுக்கலாம், இல்லை நமக்கு வந்து பிரச்சனை அப்படின் போது நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க இது, சுப்ரீம் கோர்ட்டு எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு, அதை கூட இப்படி வேணும்னா ஏற்றுப்போம் வேணான்னா ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அப்புறம் அந்த நீதியின் ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சால் கமெண்ட் போடுங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.